கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25 29 வரை வாசிக்கலாம். Let us turn to Matthew's Gospel, chapter 14, verses 25 through 29. இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். Went unto them walking on the sea, and when the disciples saw him walking on the sea, they were troubled, seeing it is a spirit, and they cried out for fear. But straightway Jesus spake unto them, saying, Be of good cheer, it is I, be not afraid. And Peter answered him and said, Lord, if it thou be, bid me come unto thee on the water. And he said, Come. And when Peter was come down out of the ship, he walked on the water to go to Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது நடந்த ஒரு சம்பவம். This is an incident which took place in the days when Jesus was on this earth. நம்முடைய சீஷர்களை நோக்கி இயேசு கடலின் மேல் நடந்த ஒரு அற்புதமான ஒரு நேரம். This was a miraculous time in which Jesus and his disciples, they walked on the sea. 4ஆம் ஜாமத்தில் என்று சொல்லும் பொழுது காலையிலே 3:45 மணி அளவில் இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்து கொண்டிருந்தார். When it is said the fourth watch, about 3:45 a.m. Jesus was walking upon the sea. அவர்கள் அதுவரை கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு நேரம். Until then they were boisterous upon the sea. அவர்களுடைய முயற்சி அவர்களுக்கு கை கொடுக்காமல் போன ஒரு நேரம். The time when their efforts could not render a helping hand. அவருடைய அறிவு அவர்களுக்கு உதவி இல்லாமல் போய்விட்டது. The time when their knowledge was of no use. இப்பொழுது அவர்கள் அலற ஆரம்பித்த ஒரு நேரம். The time when they were about to cry. இந்த நேரத்தில் தான் அந்த அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் இல்லாவிட்டால் கடலின் மேல் நடந்து வந்து கொண்டிருந்தார். It is in this early morning that our Lord Jesus Christ was walking upon the waters of the sea. அவர் கடலின் மேல் நடக்கிறதை கண்டபொழுது சீஷர்களுக்கு அவர் என்று தெரியாமல் அவர்கள் பயத்தினால் அலறினார்கள். When the disciples saw Jesus walking on the sea, they did not know who it was, and they started to cry of fear. அந்த நேரத்தில் தான் இயேசு அவர்களோடு பேச ஆரம்பித்தார். It is then Jesus began to speak to them. இந்த நேரம் பேதுருவுக்கு ஒரு கேள்வி எழும்பினது. And at this time Peter had a question. அவன் சொன்னான், ஆண்டவரே, நீரேயானால் நானும் கூட இந்த ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். And he said, Lord, if it be thou, bid me that I may come unto thee on the water. இந்த மார்க்கம் என்பது கடலின் மேல் நடக்கிற ஒரு மார்க்கம். This is a path in which we walk upon the waters. இல்லாவிட்டால் ஜலத்தின் மேல் தண்ணீரின் மேல் நடக்கிற ஒரு மார்க்கம். Or a path in which we walk upon the sea. இந்த மார்க்கத்தில் வரும்பொழுது நாம் தண்ணீரில் மூழ்கி விடக்கூடாது. When we come into this path, we should not be immersed inside the sea. ஏனென்றால் இயேசு ஜலத்தின் மேல் நடந்து வந்தார். Because Jesus walked upon the waters. நாம் அவரிடத்திலே போய் சேர வேண்டுமானால் நாமும் கூட ஜலத்தின் மேல் நடக்க வேண்டியது அவசியம். And if we have to reach him, we ought also to walk upon the waters. நாம் இயேசுவிடம் போய் சேரும்படியாக இந்த பயணத்தை துவக்கி இருக்கிறோம். We have begun this race that we might walk along with Jesus. நம்முடைய துவக்கத்தின் முடிவு இயேசுவிடம் போய் சேர வேண்டியது. And the end of our voyage is reaching Jesus. அப்படியானால் இந்த படவில் மட்டும் நாம் போனால் போதாது. Be it so, it's not simply enough that we go in the boat. இயேசுவிடம் போக வேண்டுமானால் நாம் இந்த படவை விட்டு இறங்கி இந்த ஜலத்தின் மேலும் நடக்க வேண்டியது அவசியம். But to reach Jesus, it is very essential that we need to get out of the boat and walk with Jesus on the sea. படவில் கடந்து போவது என்பது விசுவாச வாழ்வை காண்பிக்கிறது. Going in the boat, it shows a life of faith. ஆனால் தண்ணீரின் மேல் நடப்பது என்பது உலகத்தின் மேல் கடந்து போவதை இல்லாவிட்டால் உலகத்தை ஜெயிப்பதை காண்பிக்கிறது. While walking upon the waters shows as to how we have to overcome the world. இயேசுவிடம் போக வேண்டுமானால் ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்தால் மட்டும் போதாது. இந்த உலகத்தின் மேல் நடக்கிற ஒரு அதிகாரமும் வல்லமையும் செயல்திறனும் நமக்கு அவசியப்படுகிறது. To go reach our Jesus, it is not simply enough that we have a faith life, but we need a capability and even to talent to walk upon this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Yes, glory be to God's holy name. நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் கடந்து வர
எனக்கு நீர் கட்டளையிடும். Lord, if it be thou bid me, come unto thee on the water. இயேசு உடனே சொன்னார், வா என்றார். Soon Jesus said, come. பேதுரு படவை விட்டு இறங்கி அவன் இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். Peter came down out of the ship and he walked on the water to go to Jesus. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் இந்த நாட்களில் உலகத்தின் மேலே நடக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டுமே தவிர உலகத்தில் அமிழ்ந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. A child of God in these days should not be the one who is sinking into the world, but a one who walks upon the world. இந்த திரளான தண்ணீர் என்பது, இந்த சமுத்திரம் என்பது உலகத்தையும் மாம்சீகத்தையும் மாம்ச அன்பையும் காண்பிக்கிறது. This sea which is water shows the world, the things of the world and fleshly lust. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we see Revelation 17:1, இந்த திரளான தண்ணீர்கள் மேல் ஒரு மகா வேசி அமர்ந்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. it is said that a great horse, she sitteth upon many waters. இன்னொரு இடத்திலே சொல்லியிருக்கிறது, இந்த திரளான தண்ணீர் உலகத்தை காண்பிக்கிறது. In another place it is pointed out, the great water shows the world. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் இந்த உலக காரியங்களிலே அவன் மூழ்கி விடக்கூடாது, சிக்கி விடக்கூடாது, அமிழ்ந்தும் விடக்கூடாது. A child of God should not be immersed, should not be entangled, nor sink into the things of the world. இந்த பயணத்தின் முடிவிலே நீங்கள் இயேசுவிடம் போக விரும்பினால் நீங்கள் தண்ணீரின் மேல் நடந்துதான் ஆக வேண்டும். At the end of this voyage, if you want to go and reach Jesus, you need to walk upon the waters. இந்த தண்ணீரின் மேல் நடக்கிறது என்பது ஒரு அதிசயமான ஒரு செயல். Walking upon the water is a wonderful thing. ஆனால் இயேசு அதை நடந்து காண்பித்தார். But Jesus walked and showed it. நாமும் அதிலே நடந்துதான் ஆக வேண்டும். And we too should walk upon it. இந்த கடந்த கால பாதையிலே உங்களில் எத்தனை பேர் இந்த தண்ணீரில் நடந்திருக்கிறீர்கள், இல்லாவிட்டால் எத்தனை பேர் இந்த தண்ணீரில் உலகத்தில் பாவத்தில் நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்கள், அமிழ்ந்திருக்கிறீர்கள்? In the past days in your life, how many of you had walked upon these water, or how many of you did sink and were immersed into the things of the world? அவன் கொஞ்ச நேரம் நடந்து கொண்டே இருந்தான். He kept walking for some time. இப்பொழுது இயேசுவை நெருங்கி விட்டான். Now he went near Jesus. இயேசுவின் கரமும் இவனுடைய கரமும் நெருங்கக்கூடிய ஒரு நேரம். A time when his hand was about to reach Jesus' hand. படவிலிருந்து இறங்கி இயேசு இருந்த இடத்துக்கு வந்து விட்டான். Got down the ship, went near Jesus. இப்பொழுது என்ன சம்பவித்தது? Now what happened? காற்று பலமாக ஒரு தட்டு தட்டினது. The wind was boisterous. அப்பொழுது அந்த அலைகள் இறக்கத்தில் அவன் உள்ளே போக ஆரம்பித்தான். And because of the roaring of the waves, he started to sink. அதுவரை நடந்து வந்து கொண்டிருந்தவனுக்கு Until then he who was walking, இந்த திடீர் நிகழ்ச்சி அவனை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி விட்டது. this sudden incident made him into a great ஆண்டவரே என்னை consequence. ரட்சியும் என்று சத்தமிட்டு விட்டான். And he shouted saying, Lord, save me. இயேசு கை நீட்டி அவனை பிடித்து விட்டார். Jesus stretched his hand and took hold of இயேசுவோடு him. நெருங்கி வந்த பின்பு கூட அவனுக்கு அமளக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. There were situations of sinking down even after he came closer to Jesus. ஆனாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு மறுபடி ஆண்டவருடைய கரம் அவனை பிடித்து விட்டது. But still he cried the more unto the Lord, and the hand of Jesus held him. ஒருவேளை இந்த பாதையில நீங்கள் அமிழ்ந்து போகிற பல சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். Maybe many situations had come in order to sink into this path. ஆண்டவர் தன்னுடைய கரத்தை உன்னை நோக்கி நீட்டக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். But our God is the God who would stretch forth his hand toward you. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஜலத்தின் மேல் நடக்கக்கூடியவளாய் மாறி இருக்கிறீர்கள்? How many of you are able to walk upon the waters today? ஜலத்தின் மேல் நடக்காமல் நீங்கள் விசுவாசி என்ற பெயரோடு வாழ்ந்து இயேசுவிடம் போய் சேர முடியாது. Without walking upon the water, calling yourself a believer, you cannot reach Jesus. இந்த உலகத்தை நாம் ஜெயித்துத்தான் ஆக வேண்டும். We need to overcome the world. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்காத பட்சத்திலே நாம் இந்த உலகத்தான் என்று பெயர் எடுப்போம். Unless we overcome the world, we will only be named as a man of this world. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? நாம் உலகத்தார் அல்ல. I am not of this இயேசு world. சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்ல, ஆனபடியால் நீங்களும் உலகத்தார் அல்ல. Jesus says, I am not of the world, therefore ye are not of this world. இன்னைக்கு உலகம் என்பது ஒரு வஞ்சிக்கிற ஒரு தன்மை உள்ளதாய் மாறிவிட்டது. Today world is deceptive. உலகத்தில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. We are entangled in the world, beloved. உலகத்தில் உள்ளவைகளில் நாம் அன்பு கூறக்கூடாது. We should not love the things of the world. முதலாம் யோவானிலே நாம் பார்க்கும் பொழுது When we turn to 1 John, கண்களின் இச்சை, the lust of the eyes. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை பார்க்கும் பொழுது When we turn to 1 John, chapter 2, verses 15, 16 and உலகத்திலும் 17. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். Love not the world, neither the things of the world. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. If a man love the world, the love of the Father is not in him. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். For all that is in the world, the lust of the
flesh, the lust of the eyes, and the pride of the life is not of the Father but is of the world. உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the world of the world passeth away and the lust thereof. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் தான் இன்றைக்கு ஜனங்கள் சிக்கி விடுகிறார்கள். Beloved, today people are entangled into this world. சபைகள் இதிலே சிக்கிக் கொள்கிறது. Churches are entangled therein. அநேக ஆவிக்குரிய சபைகள் இதிலே சிக்கிவிட்டது. Many spiritual fellowships are entangled. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆவிகளில் சிக்கி இருக்கிறோம் என்பதை பாருங்கள். But today let us check as to how many of us are entangled into this முதலாம் spirit. கொரிந்தியர் 2 அதிகாரம் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we turn to 1 Corinthians chapter 2 and verse 12, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the word of God say? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We just said we have not received the spirit of this world. நமக்குள்ளே உலகம் இருக்கக்கூடாது. World should not be within us. இயேசு என்ன சொல்லுகிறார்? What did Jesus say? தான் உலகத்தை ஜெயித்ததாக அவர் பேசுகிறார். He said, I have overcome the world. அதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஜெயம். That is the victory of Christian இன்னைக்கு life. நம்மில் எத்தனை பேர் உலகத்தை ஜெயித்தவர்களாக மாறி இருக்கிறோம்? But today how many of us have overcome the world? யோவான் 16:33 பார்க்கும் பொழுது, Turning to John 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, Ye have tribulation in the world, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், but be of good cheer. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். Jesus said, I have overcome the world. உலகத்திலே அமிழ்ந்து போகிறது கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல, உலகத்தின் மேல் நடப்பது கிறிஸ்தவ மார்க்கம். Christian life is not sinking into the world, but Christianity is walking upon the world. இந்த உலகம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வித்தியாசமாக காணும், ஆனால் நாம் இந்த உலகத்தில் மூழ்கிவிடக் கூடாது, உலகத்தின் மேல் நடக்க வேண்டும். The world may appear different to our sight, but we should not walk into this world, but we should walk upon the world. நாம் பறக்கும்படியாக பிறந்தவர்கள். We are called to fly. நாம் இந்த உலகத்தார் அல்ல, We are not of this இந்த world, உலகத்துக்கு உரியவர்களும் அல்ல. and nor belonging to this அப்ப world. இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்மில் எத்தனை பேர் உலகத்துக்குரியவர்கள்? We are seated here, but how many of us belong to this இல்லவர்கள் இந்த world? உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்ற அறிக்கை எப்படி நமக்குள்ளே இருக்கிறது? Or how do we have the confession that I am not of this world? இப்ப உலகத்தார் அல்ல என்று சொல்லுறவங்க கை வைத்துங்கன்னா நீங்க உடனே எல்லாரும் எல்லா ஜிமிக்கி போட்டுக்கிட்டு கையை வைத்திருவீங்க. When I say how many of you are not of this world, many of you will lift up your hands. ஏன்னா எல்லாரும் கை வைத்துறாங்கல்ல, All of you will lift up. அதனால நம்மளும் கை வைத்தணும்னு வைத்திருவீங்க, இல்ல வைத்தாம இருந்தா தப்புன்னு யோசிச்சிருவீங்க. And at times you may think if I don't lift up it is a mistake. ஆனா இந்த கூட்டத்துல இருக்கிற உலகத்தார் அல்ல உலகத்தார் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? But how can we find out the one who is seated here is not of this world or of this world? இயேசு சொன்னார் நான் உலகத்தான் அல்ல. Jesus said, I am not of this world. ஆனபடியால் உலகம் என்னை பகைக்கிறது. Therefore the world hateth me. எந்த ஒரு விசுவாசியே எந்த ஒரு ஊழியக்காரனே உலகம் பகைக்கிறதோ அவன் உலகத்தான் அல்ல. Any believer or any servant of God who is hated by the world, he is not of this world. உலகம் உன்னை நேசிக்குது, நீ அதை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னா நீ இந்த உலகத்துக்குரிய ஆள். If the world loves you much and you love the world, you belong to this world. இப்ப நீங்களே கண்டுபிடிச்சு பாருங்க. Now check. உலகம் உங்களை நேசிக்குதா இல்ல உலகம் உங்களை வெறுக்குதா? Does the world love you or the world hates you? நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம். You can find out. அதனாலதான் இயேசு அழகாக இந்த வார்த்தையை சொன்னார். That's why in the beginning itself Jesus said, நான் உலகத்தான் அல்ல, ஆனபடியால் உலகம் என்னை பகைக்கிறது. I am not of this world, therefore the world hateth me. நீங்கள் உலகத்தார் அல்ல, ஆனபடியால் உலகம் உங்களையும் பகைக்கிறது. And ye are not of this world, therefore the world hates you also. அப்படியானால் நமக்கு இந்த நாட்களில் உலகத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? Be it so, how can we overcome the world today? 1 யோவான்ல நாம் பார்க்கும் பொழுது Turning to 1 John, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the word of God say? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். That even your faith is the victory which overcometh the world. 1 யோவான் 5 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். We read it in 1 John 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். For whatsoever is born of God overcometh the world, and this is the victory that overcometh the world, even our faith. தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். Whatsoever is born of God overcometh the world. இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீ தேவனால் பிறந்திருந்தால் நீ உலகத்தை ஜெயிப்பாய். After having come into the church, if you are born of the Lord, then you will overcome. இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகும் நீ தேவனால் பிறக்காவிட்டால் உலகத்தை உனக்கு ஜெயிக்க முடியாது, அதுல நீ அமிழ ஆரம்பிப்பாய். Even after coming into this church, if you are not born of God, you cannot overcome the world, but you will sink into the world. இந்த மார்க்கம் என்பது ஜலத்தின் மேல் நடக்கிற ஒரு மார்க்கம். This life is a life we walking upon the waters. இன்றைய மெசேஜ் நீ எவைகளின் மேல் நடக்க வேண்டும்? My message today is upon what should
should you walk today? எவை எல்லாவற்றின் மேலும் நடக்க உனக்கு உரிமை, அதிகாரம், தெய்வீக சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். While you should clearly understand what the power, the authority that you are given, that you may walk upon many things. உலகத்தில் தான் இருப்போம். We may be in the world, ஆனா உலகத்துல நம்ம பிடிபட மாட்டோம். but we will not be held by the world. உலகத்துல தான் இருப்போம். We may be in the world, உலகத்துல அமிழக்கூடாது. but not sink into the world. உலகத்தின் மேல் நடப்பது. Walking upon the world. ஆகாய விமானம்னா அது தரையில இருக்கும், ஆனா புறப்பட்ட பிறகு அது ஆகாயத்துல போயிட்டே இருக்கும். The aeroplane, it may be, it stands upon the earth or the ground, but when it flies, it leaves the world. நாம் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா இதுல நாம் சிக்கி விடக்கூடாது. Yes, we too are in this world, but let us not be entangled in it. உலகத்தார் பேசுறது போல பேச நமக்கு உரிமை கிடையாது. We have no right to speak even as the worldly people. உலகத்தார் உடுத்துவது போல உடுத்த நமக்கு உரிமை கிடையாது. No right to dress even as the worldly people do. அவைகள் நமக்கு தகுதியா இராது என்று பவுல் பேசுகிறார். Saint Paul says that is not expedient for me. இந்த உலகத்தார் போல நாம் வேஷம் போட முடியாது. We cannot put the fashion of this world. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. For the world and its fashions, they pass away. உலகத்துல இருக்கிறோம், ஆனா உலகத்து போல நாம் நியாயம் பேச முடியாது. Of course, we are in this world, but we cannot speak justice. உலகத்து போல நம்ம ஆட முடியாது, பாட முடியாது, சந்தோஷப்பட முடியாது. We cannot sing, dance and play as the worldly people do. உலகத்தானை போல ஏமாற்ற பித்தலாட்டம் பண்ண முடியாது. We cannot cheat and deceive as the worldly people do. உலகத்துக்கு ஒத்ததான எந்த விதமான செயல்பாடும் நம்ம பண்ண முடியாது. We cannot do any activities of the people of this world. ஏனென்றால் உன்னுடைய மனசாட்சி அது தவறு என்று உனக்கு சுட்டி காட்டும். Because your conscience will clearly point that it is wrong. அப்படியானால் இந்த மார்க்கத்துல வந்த எல்லாரும் உலகத்தார் இல்லையா? Therefore, everyone who is come into this religion, are they not of this world? அதை நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டியது அவசியம். But it is essential you need to practice. வருஷங்கள் போக போக உங்களுக்குள்ள இருக்கிற மண்ணானவனுடைய சாயல் மாற வேண்டும். Years passing by, the mortal body or this image of this earth should change. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீங்கள் வானவருடைய சாயலை தரித்து பழக வேண்டும். Earthly likeness should change and you should put on the likeness of the heavenly. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the word of God says. நாம் வானவருடைய சாயலை தரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். We are called to put on the likeness of the heavenly. இத்தனை வருஷம் இதுல இருந்திருக்கிறமே, நமக்கு என்ன சாயல் இருக்கிறது? We are so many years here and what kind of likeness do we have? உன்னுடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் நீ வானவருடைய சாயலை தரிக்க வேண்டும். Your walk, your behavior, your activities, in everything, you should have the likeness of the heavenly. 1 கொரிந்தியர் 15:49 பார்க்கும் பொழுது, Turning to 1 Corinthians chapter 15 and verse 49. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். And as we have borne the image of the earthly, we shall also bear the image of the heavenly. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு வானவருடைய சாயல் உனக்கு வந்திருக்க வேண்டும். After coming into this life, you should have put on the likeness or the image of the அந்த heavenly. மண்ணானவனுடைய சாயலையே வச்சுக்கிட்டு நம்ம வாழக்கூடாது. We should not live with the image of the earthly. பேதுருவை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய பேச்சு அந்த கலிலேயனுடைய பேச்சுக்கு ஒத்திருக்கிறது. Looking at Peter, they said, your speech is like unto the speech of Galilean. நம்மள பார்த்த உடனே ஒரு பெந்தேகோஸ்தேக்காரனுடைய பேச்சு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா? And looking at us, do they say your speech is as this Pentecostalist? ஒரு CSI ஸ்கூல்ல நம்முடைய விசுவாசி வேலை பார்த்தார். One of our believer worked in a CSI school. ஒரு நாள் அசெம்பிளில அவருக்கு ஒரு 5 நிமிஷம் ஸ்பீச் டைம் கொடுத்தாங்க. In one assembly, he was given 5 minutes of speech. இவர் பேசி முடிச்சிட்டார். He spoke and finished. பேசி முடிச்ச உடனே எல்லாரும் கேட்டாங்க, நீ பெண்டிகோஸ்டுக்கு போறியோ அப்படின்னு கேட்டாங்க. Soon after that they asked, do you go to the Pentecostal church? இது CSI ஸ்டைலே இல்லையே. This is not at all a இது CSI பேசுறதெல்லாம் style. என்னது? பெண்டிகாஸ்ட் ஸ்டைல்ல பேசுறாங்க. This you speak in a Pentecostal manner. கொஞ்ச நேரம் அந்த 5 நிமிஷம் ஸ்பீச்லயே அவனை பெண்டிகாஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. 5 minutes of speech made them reveal that he is a Pentecostalist. உன்னுடைய உடைய பார்த்த உடனே நீ வானவருடைய சாயல்ல இருக்கங்கறத கண்டுபிடிக்கணும். And with your dressing they should find out you have the image of the heavenly. மத்த சீஷர்கள் எல்லாம் அப்படியே முழிச்சிட்டு இருந்தாங்களே தவிர யாரும் அந்த கடல்ல நடக்கணும்னு ஆசைப்படல. Other disciples were simply blinking and they did not have the desire to walk upon the sea. இந்த மார்க்கத்துல நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா உலகத்தை ஜெயிக்கிறதுன்னு சொல்றது ஒரு சிங்கிள் பர்சன் தான். In this life there may be hundreds and thousands even, but only few will inherit or the walk upon the கூட்டம் sea. மட்டும் தான் தண்ணீர்ல நடக்க பிரயாசப்படுகிறது. Only a little group will try to walk upon the world. ஆனா நம்முடைய பார்வையில அந்த சின்ன கூட்டம் தண்ணீர்ல சில நேரத்துல அமிர்து பாருங்க, அது மட்டும் தான் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. But in our eyesight that little group
தண்ணில அமிழ்கிற ஒரு சின்ன கூட்டம் தான் நம்முடைய பார்வைக்கு தென்படுகிறது. Only the little group that sinks into the water appears in our eyes. ஆனா அவன் தண்ணில நடக்கறானே, அதை நீ பார்த்தாயா? But did you see that he is walking upon the உன்னால water? ஜெயிக்க முடியாத அந்த Dress அவன் ஜெயிச்சிருக்கிறான். And he has overcome that thing which you could not overcome. உன்னால ஜெயிக்க முடியாத உலக ஆடம்பரத்தை அவன் ஜெயித்திருக்கிறான். He has overcome that luxury of the world which you could not. உன்னால விட முடியாத சில காரியங்களை அவன் விட்டிருக்கிறான். He has forsaken certain things which you are unable to. அங்கே யோவான் உண்டு, And there அங்கே யோவான் உண்டு, John is there, அங்கே யாக்கோபு உண்டு, James is there, இன்னும் விலையேறப்பெற்ற சீஷர்கள் உண்டு. and yet other precious disciples. அவங்க யாருமே தண்ணில நடக்கணும், பரீட்சார்த்தமா ஒரு தேவனோட இயேசுவோடு நெருங்கணும் அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு இல்ல. But none of them did have the thought that they should walk upon the water and with the Jesus. ஆனா பேதுருக்கு மட்டும் அந்த ஆசை இருந்தது. But only Peter had the desire. இந்த முழு உலகமும் பாவத்திலும் சாபத்திலும் நிறைந்திருக்கும் பொழுது ஒரு சிறு கூட்டம் இயேசுவோடு இந்த உலகத்தின் மேல் நடக்க ஆசைப்படுகிறது. When the whole world is full of sinful pleasures, a little group desires to walk with Jesus upon the water. நீங்கள் பிரியமானவர்களே அந்த கூட்டத்தில் இருக்கிறீர்களா? Beloved, are you in that group? நீங்கள் பயப்பட வேண்டாம். Do not fear. ஒருவேளை நீங்கள் அமலக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் உனக்கு கை நீட்ட ஒருவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். Maybe even if you have a sinking stage, one who can render a helping hand is there. அவர் உன்னை கடிந்து கொள்ளட்டும். He rebuke. அவர் அவனை சத்தம் போட்டார். And he rebuked him. அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? Oh, thou of little faith, wherefore didst thou நான் doubt? இந்த தண்ணீரிலே இந்த உலகத்துல உனக்காக நின்று கொண்டிருக்கிறேன். I am standing in this world upon the water for you. உனக்காகவே நான் தண்ணீர்ல நடந்து வந்திருக்கிறேன். It is just for you I am walking upon the sea. இந்த எரிகோ போன்ற சாபம் நிறைந்த பூமியிலே தேவகுமாரன் நமக்காகவே இறங்கி வந்திருக்கிறார். In this cursed-filled world, we see the Son of Man just came down for our sake. நம்மில் அநேகர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? You know, many of us, what do we இந்த think? சத்தியத்தின்படி நடக்க பயப்படுகிறோம். We are afraid to walk with this truth. ஏன் விஷப்பரீட்சை பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. And they say, why should we make a false attempt? இது விஷப்பரீட்சை அல்ல. It's not a false இதுதான் attempt. விசுவாச மார்க்கம். This is the path of faith. இதுதான் இயேசுவிடம் போகிற மார்க்கம். This is the path to go to இதுதான் Jesus. பெரும்பாதையான ஒரு பாதை. This is the highway. இதுதான் ராஜபாதை. This is the royal path. ஜலத்தின் மேல் நின்று கொண்டிருக்கிற இயேசுவினிடத்துல நீ போகணும்னா நீ ஜலத்தின் மேல நடந்துதான் போகணும். To go to Jesus who is upon the waters, you need to walk upon the sea. தன்னுடைய சபையை சேர்க்க மத்திய ஆகாயத்துல வரப்போகிறார்னா நீ மத்திய ஆகாயத்துக்கு போய்தான் ஆகணும். If he is coming in the midair to gather the church, you should surely reach the midair. அந்த மணவாட்டியாக இருந்தால் நீ மணவாளன் இருக்கிற இடத்துக்கு நீ பறந்து போவாய். If you are a bride, you will fly away to your bridegroom. ஏனென்றால் அவர் ஏறி போனவர். Why? Because he ascended. அவர் ஏற்கனவே வானங்களில் ஏறி போனவர். And he ascended already in the heavens. அப்படியானால் அவருடைய சபையும் வானங்களுக்கு ஏறி போக வேண்டியது அவசியம். If it be so, his church also should ascend. உனக்கு ஒருவேளை நடக்க தெரியலையா? Are you unable to see that? ஆண்டவர்ட்ட கேளு, உனக்கு அழகா நடக்க சொல்லி தருவார். Ask the Lord and the Lord will teach you to walk. உன்னுடைய நடைகள் பிசகாமல் இந்த தண்ணீர்ல நடக்கிறதுக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. The Lord will train you to walk upon the waters, not sliding in your steps. ஒரு நாள் ஒரு குட்டி பையன் நான் இருந்த ஃபெய்த் ஹோமுக்கு வந்தான். One day a little boy came to the faith home. அவன் 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிக்கிறான். He was just third or fourth standard. அவன் ஸ்கேட்டிங் படிச்சிட்டு இருக்கான். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அவன் பிரைஸ் வாங்கியிருக்கான்னு சொன்னாங்க. They said he is trained in skating and he is qualified in the district level. என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நீ ஊருக்கு தானே போயிட்டு வர, ஸ்கேட்டிங் அந்த ஷூ வச்சிருக்கிறியான்னு கேட்டேன். When he spoke with me, I said, you are going to the native place, do you have that skating shoe? அவன் 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். He is just third standard. உடனே போய் கார்ல போய் எதை எடுத்துட்டு வந்துட்டான், அந்த ஷூவை தூக்கிட்டு வந்துட்டான். Soon he went to the car and brought the shoe. சரின்னு மாட்டி விட்டேன். மாட்டி விட சொன்னேன், அவங்க அம்மா மாட்டி விட்டாங்க. And I asked his mother to put it on, then he put it on. அவன் ஃபெய்த் ஹோம்ல போனான் பாருங்க போக்கு, எனக்கு பயம் வந்து எங்க விழுந்து மூஞ்சி கிஞ்சிலாம் உடைச்சிருவானோன்னு பயம் வந்துருச்சு. And he went in a different way in the faith home and I was afraid if he would break his hands and அவன் feet. அடிக்கிற கட்டு பயங்கரமான கட்டு அடிச்சு போனான். அப்பதான் நினைச்சேன், இவனுக்கு இந்த வயசுல இந்த ட்ரைனிங் கொடுத்திருக்கான், நம்ம பிள்ளைகளுக்கு 8 வயசுல நடக்கவே தெரியலையே. In that simple age, he was trained in such an excellent manner and we are unable to walk today in this life. நம்ம என்ன ட்ரைனிங் கொடுக்கறோம்னா 3 அடிக்கு ஒரு என்னது ஹீல் ஹை ஹீல்ஸ் போட்டு கொடுத்து அதுக்கு கால் ஹீல் எல்லாம் ஒடிக்கிறதுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கறோம். But we only train our children to put on high heels and break their feet. இந்த மார்க்கத்துக்கு ஹை ஹீல்ஸ் எல்லாம் தேவையில்லை. இது தண்ணீர்ல நடக்கிறது ஹை ஹீல்ஸ் எதுக்கு தேவை? But why do we need high heels to walk upon the waters? நீங்க இங்க வந்துட்ட பிறகு இதெல்லாம் விடணும். இந்த கட்ட செருப்பை போட்டுட்டு அலையிறது பழைய காலத்துல போட்டு அலைஞ்சா, அதெல்லாம் நீ போட்டு அலைய கூடாது.
After walking, coming here, you should not walk as the other people do. இதுல இயேசு நடந்தார், இயேசுவை போல நீ நடக்கணும். Jesus walked in this path and you should walk like Jesus. இந்த விசுவாச மார்க்கத்துல உனக்கு நடக்க தெரியலையா? ஓசியா 11:3 சொல்லி இருக்கிறது, நான் உன்னை கையை பிடித்து நடக்க பழக்குவேன். And if you don't know to walk in this path of faith, in Hosea it is said that I will take up your hands and will teach you to walk. ஓசியா 11:3. Hosea 11:3. நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். எப்பிராயீமை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். I taught Ephraim also to walk, taking him by arms. இங்க நீங்க பாக்கும்போது பேதுருவை தண்ணீரில் மேல நடக்கிறதுக்கு அழகா பழக்குறாரு. Here the Lord beautifully trained Peter to walk upon the water. அதுக்கு பிறகு பைபிள்ல இல்ல. That is not like that in the Bible. இயேசு உடனே அவனை தூக்கி தோள்ல வச்சுக்கிட்டாரோ? And did Jesus put him on the shoulders? ஆண்டவரே ரட்சியும் சொன்ன உடனே கையை கொடுத்து தூக்கிட்டு இழுத்துட்டாரு. இழுத்துட்டு சொன்னாரு, அந்த இடத்துலயும் சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? நடந்து போய் படவில் ஏறினார்கள். அடுத்த வசனம் அதை சொல்லுகிறது. Soon when he said, Lord save me, Jesus stretched forth his hand, caught him and said unto him, you walk with me. And both of them walked and got into the ship. அவன் ஒரு குழந்தை இல்ல, உடனே இயேசு தண்ணிக்குள்ள அவனை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு அவனை அழகா கைப்பிடிச்சு நட வா போட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டு போனார். He was not a little child. Jesus may take him up in his arms, but Jesus beautifully led him through the waters. இந்த மார்க்கம் என்பது உன்னால் முடியாததை இந்த உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு ட்ரெய்னிங் கொடுக்கிற ஒரு மார்க்கம். This is a path, a religion in which the impossibility in your life is becoming possible by a definite training. உலகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை நோக்கி அபயமிட்டால் இந்த பாவ உலகத்தின் மேல் நடக்கிற அதிகாரத்தோடு உன்னை கரம் பிடித்து நடத்துவார். Beloved child of God who is sinking into this world, if you would cry unto Jesus, he will lead you with the power by his arms to walk upon the world. ஒருவேளை உனக்கு நடக்க தெரியாதா? நடக்க பழக்கம் இல்லையா? ஒருவேளை இந்த மார்க்கத்தில் நீ ஒரு சப்பானியாய் பிறந்து விட்டாயா? Maybe are you born crippled, lame or unaccustomed to walk in this path? மற்றவர்கள் நடக்கிறதை பார்த்து நீ பரிதாபப்படுகிறாய், உனக்கு அந்த அனுபவம் இல்லை என்று. You feel pity seeing others walking upon the water, saying, I do not have this experience. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, But when we turn to Acts 3, ஒரு நாள் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள். once Peter and John, they went to the temple of God. அலங்கார வாசல் என்ற அந்த தேவாலய வாசல் வழியாக உள்ளே நுழைந்தார்கள். They were getting into the temple of God by the gate called Beautiful. அநேகர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். And many were taking alms. ஒரு சப்பானி அங்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். There was one lame man asking alms. பேதுருவும் யோவானும் ஏதாவது கொடுப்பார்கள் என்று அவன் யோசித்தான். And they thought that Peter and John would give something. இந்த மார்க்கம் உனக்கு இந்த உலகத்துல வாழுகிறதுக்கு பிச்சை கொடுக்கிற மார்க்கம் அல்ல. This religion is not the religion which gives you alms to live in this world. இந்த மார்க்கம் உனக்கு பண உதவி செய்கிற மார்க்கம் அல்ல. This religion is not to help you financially. இந்த மார்க்கம் உன்னை நடக்க வைத்து நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாத உனக்கு ட்ரெய்னிங் கொடுக்கிற மார்க்கம். This is a path which trains you so that you may walk and you may train others to walk. இந்த மார்க்கம் வாசல்ல இருந்து பிச்சை எடுக்கிற மார்க்கம் அல்ல. தேவாலயத்துக்குள்ளே உன்னை நடக்க வைத்து கொண்டு போகிற ஒரு மார்க்கம். This is not a path in which you beg for alms in the gate, but a path in which you are led into the temple of God. அவர்கள் பேதுருவும் யோவானும் அவனுடைய வலது கையை பிடித்து நட என்று சொன்னார்கள். அவன் நின்றான், நடந்தான், குதித்தான். அவன் அவர்களோடு தேவ ஆலயத்துக்குள் போய்விட்டான். Peter and John took him by the right hand and said, walk, and he walked, and he leaped and stood and walked and entered in the temple of God. ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணுகிறோம்? Why do we speak like this? ஏன் வாரம் டஃப்பா பிரசங்கம் பண்றோம்? Why do we have a tough sermon? உனக்கு ஏத்த மாதிரி ஜால்ரா அடிக்க முடியாத ஒரு பிரசங்கமா இருக்க என்ன காரணம்? We don't tingle according to your way of walk. Why? உனக்கு ஆசீர்வாதத்தை பொருளாதார ஆசீர்வாதத்தை அள்ளி தர முடியாத ஒரு பிரசங்கமா இருக்க அதுக்கு காரணம் என்ன? This is not a message which gives you abundance of material blessings. Why? நீ காலத்துக்கும் பிச்சை எடுக்க கூடாது, பிச்சை கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். அதனால இந்த பிரசங்கம் உனக்கு டஃப்பா தான் இருக்கும். உன்னை தூக்கி விட முடியாத நாங்கள் போராடுகிறோம். This sermon is tough because we labor hard to lift you up, that you may not beg alms at the gate, but you may give alms to others. 8 மாசம் ஆன பிறகு உன் பிள்ளை நடக்கலன்னா உனக்கு எவ்வளவு பயம் இருக்கிறது, எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது. அதுக்காக நீ ஒரு வாக்கர் வாங்கி கொடுக்கிற, ஒரு வண்டி வாங்கி கொடுக்கிற, அதுக்கு என்னெல்லாமோ செய்றிய. அதே மாதிரி தான் வாரம் வாரம் ஒரு வசனம் கொடுத்து ஒரு வண்டி கொடுத்து உன்னை எப்படியாவது நடக்க வைக்கணும்னு நான் பார்க்கிறேன். After 8 months, if your child is unable to walk, you get a walker, you get a vehicle for your child somehow,
to make it work. So it is, we also labor hard that you may be lifted up. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். அவன்கள் கால்களும் கைகளும் கரடுகள் அது பலன் கொண்டது. He took him by the right hand and lifted him up, and immediately his feet and ankle bones received strength. நீங்கள் நடக்க வேண்டிய ஒரு மார்க்கம். This is a path you have to நாம் walk. இந்த நாட்களிலே உலகத்தை ஜெயித்து உலகத்துக்கு மேல நடக்கணும். A time that you have to walk upon the water and walk upon this world. நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் ட்ரைனிங் கொடுப்பார். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். God will train you and you ought to give a training to your children to walk upon the water. ஒரு நாள் ஃபெய்த்தம் வாசல்ல இந்த கலைக்கூத்தாடி வந்து நின்னு ட்ரம் அடிச்சிட்டு இருந்தான். One day in the gate of the faith home there was a man drumming. அவங்க ஒரு ரெண்டு கம்பை நட்டி ஒரு கயிறு கட்டி விட்டான். He was showing a kind of circus with two stands and one rope in between. திருப்பி அது பாட்டுக்கு ட்ரம் அடிக்க ஆரம்பிச்சான். அவன் ஒரு பிள்ளையை ஏத்தி விட்டுட்டான். ஒரு 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ படிக்கிற ஒரு பிள்ளையை ஏத்தி விட்டான். He made a little child to climb onto the rope and he started drumming. அந்த பிள்ளை ஒரு அழகா ஒரு கம்பை வச்சுக்கிட்டு அழகா பேலன்ஸ் பண்ணி அந்த கயிறுல அழகா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. That little child balanced herself with two rods and finally started walking on the rope. நான் உடனே உள்ள போய் எல்லா சிஸ்டரையும் கூட்டி வந்தேன். வா எல்லாம் வந்து பாரு, நல்லா பாரு, கயிறு மேல எப்படி நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. Soon I went and called all the sisters and said, come see how he has trained the little child to walk on the rope. நமக்கு ஃபெய்த்தம்ல படியில ஏறி நடக்க தெரியல, பொத்துன்னு விழுந்துறோம். In the faith home we don't know to walk on the stairs, you fall down. பாத்ரூம்ல தலைகீழ வலிக்கி விழுறான். And in the bathrooms you fall upside ஒரு down. சின்ன கயிறுல என்ன அட்டகாசமா நடக்கிறதுக்கு ட்ரைனிங் பாருங்க. But see how very nicely she is walking on a little rope. அழகா கிராஸ் பண்ணிடுச்சு. She crossed the rope. அடுத்து செருப்பு போட்டு கிராஸ் பண்ணுது. Now she started to walk with her sandals. அதுக்கு அடுத்து பிளேட், சாப்பிடுற பிளேட்டை கால்ல வச்சுக்கிட்டு அழகா அந்த கயிறுல நடக்குது. Then kept her feet on the plate and started walking. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? How did this happen? ட்ரைனிங் தான். Good training. நமக்கும் கர்த்தர் கடலின் மேல், உலகத்தின் மேல், பாவத்தின் மேல், எல்லா வல்லமைகள் மேல நடக்கிறதுக்கு நமக்கு கர்த்தர் அதிகாரமும் கொடுத்திருக்கிறார், ட்ரைனிங்கும் கொடுக்கிறார். Yes, the Lord gives us the power to walk upon the world, upon the sin, upon the curse and every other things, and even he trains us for that. அந்த பிள்ளை கீழே விழுந்துருச்சுன்னா அடி பிச்சிடுவா. Had the child fallen down, he would beat her up and slash her. அது ஒரு ஃபெயிலியர். Because that is a failure ஏன்னா for அதுக்கு him. யாரும் காசு போட மாட்டான். And nobody will give him the money. அதுக்காக அந்த பிள்ளை எவ்வளவு சிரத்தையா நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. Therefore, just think how carefully and attentively she நாம இந்த walks. உலகத்தை ஜெயிச்சாதான் நமக்கு பிரதிபலன் உண்டு. Yes, we will have the reward only if we overcome the world. உலகத்துல மூழ்கினவனுக்கு பிரதிஷ்டை கிடையாது, பிரதிபலன் கிடையாது. You have no reward if you sink into the உலகத்துக்கு world. ஒத்த வேஷம் போடுறவனுக்கு பிரதிபலன் கிடையாது. Those who fashion themselves according to the world will have no reward. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்று வெளிப்படுத்தலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Revelation it is said, he that overcometh will be granted to put on the white raiment and walk with me. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. Book of Revelation chapter 3 and verse 4. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். And they shall walk with me in white, for they are worthy. எப்படி? என்னோடு அவரோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து நடக்கணும்னா இந்த உலகத்துல நீ உலகமில்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டி இருக்க வேண்டியது அவசியம். To walk with him in the white, it is essential. Then ye need to walk with no world in you upon this earth itself. ஒன்று தண்ணீரில், ஜலத்தில், உலகத்தின் மேல் நடப்பது. One, walking upon the water, upon the world. இரண்டாவதாக 2, 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். Psalm 91:13. அங்க ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. There two things are there. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். Thou shalt tread upon the lion and the adder, the young lion and the dragon shall thou trample unto the feet. ஒரு தேவனுடைய பிள்ளை சிங்கம், சர்ப்பம் இவைகளின் மேலே நடக்கக்கூடியவனாய் மாற வேண்டும். A child of God should be able to tread upon the lion and the adder. அது வாயில போய் விழுந்துடக்கூடாது. And you should not fall into its mouth. சிங்கத்தின் மேல் நடப்பாய். Thou shalt tread upon the lion. விரியனின் மேல் நடப்பாய். And upon the adder. பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதிப்பாய். The young lion and the dragon shall thou trample under இந்த thy மார்க்கம் feet. என்பது சாத்தானுடைய வாயில போய் சிக்கி விழுங்கப்படுகிற மார்க்கம் அல்ல. This is a life not falling into the mouth of the devil. ஏனென்றால் எவனை விழுங்கலாமோ என்று சத்துருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிற ஒரு காலம். Because this is
is a time in which the devil as a roaring lion walketh about seeking whom he may இதுல devour. எத்தனை தரம் சர்ப்பம் உன்னை தீண்டிருச்சுன்னு தெரியாது. And we do not know how many times the serpent has stinged எத்தனை you. தரம் சிங்கம் உன்னை விழுங்கிருச்சுன்னு தெரியாது. Do not know how many times lion has swallowed you. எத்தனை விசை நீ காயப்பட்டாய் என்று உனக்கு தெரியும். Yeah, but you know how many times you fear. ஆனா இந்த மார்க்கத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? But the speciality of this life is சிங்கத்தின் மேல் நடப்பது. you will tread upon the lion. அதுதான் நம்முடைய மார்க்கம். This is our religion. அடுத்து பாம்பின் மேலே நடப்பது. Next, walking upon the adder. ஒரு இடத்துல ஒரு பாம்பு, ஒரு மலைப்பாம்பு ஒரு பையனை அப்படி இழுத்தது. In one place, the மலைப்பாம்பு the உங்களுக்கு தெரியுமா? யோகியின் மறுபிறப்புன்னு ஒரு புக் படிச்சிருக்கீங்களா? the python, the snake, it swallowed a boy. ஒரு யோகியின் மறுபிறப்புன்னு ஒரு புக் இருக்கு. There is a book like this, one yogi and his medicine. அவருடைய மறுபிறப்பு, யோகியின் மறுபிறப்பு. நீங்க The yogi is born again. அந்த புக்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா In its book, அந்த இந்த யோகி அவருடைய அப்பா அப்படியே தவத்துல இருந்து நிஷ்டையில இருந்து அப்படி புத்தாய் மாறி அப்படி செத்து போன ஒரு ஆள். he by staying in a hermit, his father by staying as a hermit, finally he died in that spot. அப்படியே நிஷ்டையிலேயே இருக்கிறது அப்படியே ஜீவ சமாதி ஆயிடும். And he was like that itself, and finally as a living statue he became. அந்த பையனுடைய அம்மா மும்பைல சாரதா மிஷன்ல போய் சேர்ந்துட்டாங்க. And his mother went and joined the mission in Mumbai. ஆனா இந்த அம்மா அவனுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துச்சு. Mother taught him certain things. நமக்கு இந்த விக்கிரகங்கள் எல்லாம் உதவி செய்யும் சாமி அதுன்னு சொல்லி. These are the idols which will help us, they are gods. எல்லாம் சொல்லி கொடுத்த தாயே And that mother who teached him everything, கடைசியா ஒரு வார்த்தையும் சொல்லி கொடுத்தா. finally taught him a word also. இந்த வல்லமைகள் எல்லாம் உனக்கு உதவி செய்யாத பட்சத்துல இன்னொரு பவர் இருக்கு. When these powers are unable to help you, there is another power also. அதுதான் இயேசு. That is Jesus. நீ இதையே கும்பிட்டா போதும். You can- உன்னால முடியாத ஒரு கட்டம் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி பாருன்னு சொல்லி. You can worship all these gods, but if you cannot overcome, finally call Jesus. அந்த புக்கை படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? Have anybody of you seen that book? அந்த புக்ல என்ன சொல்லி இருக்கு? What is said in that book? இவன் 16 வயசுல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு காட்டுக்குள்ள போனபோது பாம்பு அப்படியே மலைப்பாம்பு இவனை இழுக்குது விழுங்குறது. When he went with his friends in the age 16, the python wanted to swallow him up. இவன் தன்னுடைய சக்தியை இழக்கிறான். And he was losing his power. அந்த ஈர்ப்பு சக்தி பயங்கர ஸ்பீடா இழுக்குது இவன். And that attracting force of the serpent was so ஒரு grand. செகண்டா தன்னுடைய தெய்வங்கள் எல்லாம் கூப்பிடுறான். And within a second he started to shout. எல்லாம் கிராஸ் ஆகுது. And everything crossed. பட் எதுவுமே உதவி செய்யல. But none could help him. அந்த அந்த நொடியில அவங்க அம்மா சொன்ன அடுத்த வார்த்தை அவனுக்கு நினைவுல வருது. It's at that critical second the word of his mother clicked him. இயேசுங்கற ஒண்ணு யூஸ் பண்ணி பாரு, அது ஒருவேளை உனக்கு You ஹெல்ப் பண்ணும். You use the word Jesus finally and it may help you. பட்டுன்னு கத்திட்டான் இயேசுவேன்னு சொல்லி. Soon he shouted Jesus. அந்த வேர்ட் கேட்ட உடனே அந்த பாம்பு அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. And the serpent started to go itself back. அதுல அவன் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியம் செய்றான். From that he was saved and today he serves the Lord. இயேசு அந்த இது சர்ப்பத்தின் மேல உள்ள அதிகாரம் உள்ள ஒரு நாமம். The word Jesus, the name, has the power upon the serpents. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த விஷங்கள் மேல சாத்தானின் மேல இல்லப்பட்ட செய்வனைகள் மேல அதிகாரம் உண்டுன்னு விசுவாசிக்கிறீங்க? Today, how many of you believe that you have power over the venom of over the bands of witchcraft and other demons? பிசாசு, செய்வனை இல்லப்பட்ட பொல்லாத ஆவி இத பார்த்து பயந்துட்டு நீ ஓடிடக்கூடாது. You should not run away being afraid at the demons or at the witchcraft. இயேசு என்ற நாமத்துக்கு இதுக்கு மேல தான் அதிகாரம் இருக்கிறது. Because power in the name of Jesus is above all this. எல்லா வல்லமைகள் மேல உனக்கு அதிகாரம் இருக்கிறது. You have power upon all these. அது எந்த ஃபேமஸ் மந்திரவாதம் பண்ணிருந்தாலும் இயேசுங்கற வார்த்தைக்கு பிறகு அதுக்கு என்ன கிடையாது? பவர் கிடையாது. Whatever be the popular magical spell, it has no power to stand before the name of Jesus. அதை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படியானா ஏன் இன்னைக்கு போராட்டத்துக்குள்ள இருக்கீங்க? Be it so, then why are you in this conflict? அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கு மேல வா. Make use of your power and come above it. இன்றைக்கு நீ இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய அதிகாரத்தை பிடி கையில எடுப்பாயாக. Today you take the power in the name of Jesus. நம்ம எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு, நம்ம யூஸ் பண்றது இல்ல. We all have the power but we do not use it. ஐஏஎஸ்க்கு ஒரு பிராக்டிகலா ஒரு காரியம் செயல்படுத்த விரும்பினாங்க. For the IAS they have the practical activity to be done. ஒவ்வொருத்தரையா உள்ள அனுப்புனாங்க. They will send one by one inside. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா வெறும் குப்பை.
That room is full of wastage or rubbish. டேபிள் பயங்கர அழுக்கு, The table is dirty. ரூமே குப்பையா இருக்கு. The whole room is in dirt. ஒவ்வொருத்தரையா உள்ள விடுறாங்க. He sends one by one. உள்ள போன உடனே இந்த ஐஏஎஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? You know what the IAS started to do? ஒவ்வொருத்தரையா உள்ள அனுப்புன உடனே இப்படி போனாங்க, இதான் உங்க ரூம் அப்படின்னு உடனே ஒருத்தன் பார்த்தான், சரி நான் வேலை கிடைச்சா போதுன்ட்டு உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா, தொடப்பத்தை எடுத்து பெருக்க ஆரம்பிச்சிட்டா, ஒருத்தன் டேபிளை துடைக்க ஆரம்பிச்சிட்டா, வேக வேகமா எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. Everyone when they were sent inside saying this is your room, they somehow wanted the job. Therefore they started to broom the room and clean it. எல்லாரையும் வெளியே வர சொல்லிட்டாங்க. வரிசையா ஒருத்தரா போய் போய் இப்படி தோத்துக்கிட்டே வர்றாங்க. And likewise everyone were going in and coming back with defeat. ஒருத்தன் உள்ள போனான். But one came in. போன உடனே டேபிள்ல இருக்கிற ஒரு பெல் இருந்துச்சு, காலிங்க ஒரு அமுக்கு அமுக்கணும். Soon there was a bell in the table and he pressed the bell. உடனே வேலைக்காரன் ஓடி வந்தான். And soon the servant came up. 2 நிமிஷத்துல இந்த ரூமை க்ளீன் பண்ணி ரெடி பண்றேன் நான் உட்கார்ற மாதிரி. He said, clean up the room in 2 minutes and I want to sit. அவ்வளவுதான். உடனே அவரை கூப்பிட்டு, இவன் தான் தகுதியான ஆள், அதிகாரத்தை உபயோகப்படுத்துறதுக்கு தகுதியான ஆள் யாரு? இவன் தான். இவன் போய் குப்பையை பொறுக்கிட்டு இருந்தானா மத்தவனுக்கு என்ன வேலை? And soon the authorities said, he is fit for this job because he has power to make use of the people. யோவான் 1:12 படி நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், ஆனா எல்லாரும் கோழை பிள்ளைகளாக இருக்கிறோம், சவலை பிள்ளைகளாக இருக்கிறோம், அதிகாரம் இல்லாம இருக்கிறோம், இப்படித்தான் உட்கார்ந்து இருக்கிறோம். According to John 1:12, we are all the children of God, but today we remain children without power. We remain as coward children. உனக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவின் நாமம் என்கிற அதிகாரத்தை நீ உபயோகப்படுத்தும் பொழுது அந்த வல்லமைகள் உன்னை விட்டு ஓடும். But when you make use of the power which is given unto you in the name of Jesus, all of the evil spirits will run away. இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணுங்க. Make use of the name of Jesus. அதை யூஸ் பண்ண வேண்டிய விதத்துல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வல்லமை உனக்கு உதவி செய்யும். Use it in the way you ought to and they will help you. சிங்கத்தின் மேல் நீ நடப்பாய், வலுசர்ப்பத்தை நீ மிதிப்பாய். Thou shalt tread upon the lion and the adder. பிசாசு உன்னை மேற்கொள்றதுக்கு பவரே கிடையாது. And devil has no power to overcome you. செய்வனை ஜெயிச்சிட்டுன்னு சொன்னா நீ தோத்துட்டேன்னு சொன்னா அதை விட கேவலம் ஒண்ணுமே கிடையாது. If the witchcraft is overcoming you, there is nothing else more shameful. உன்னுடைய முழங்கால்ல நின்னு நீ அதை ஜெயிக்கணும். Stand on your knees and prevail. ஒரு சகோதரிக்கு பிசாசு போராட்டம் கண்டினியூவா இருந்தது, அதனால எல்லா ஊழியக்காரங்களும் நார்மல் ஜெபத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. A sister had a continuous demonic oppression, therefore they brought her to the 4 o'clock praising. ஏன்னா இன்னைக்கு போனா நாளைக்கு வரும், நாளைக்கு போனா நாளைக்கு வரும், திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. அதனால எல்லாரும் சும்மா நார்மலா ஜெபிச்சிட்டு சரி போயிட்டு வாங்க சிஸ்டர்னு அனுப்பிடுவோம். The demons are coming and going, therefore they all prayed normally and said, you go and come. ஒரு நாள் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. One day she went to the relative's house. அங்க போனா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. There was a little problem. இந்த ஆவி வெளியே வந்துருச்சு. And this spirit came out. வெளியே வந்து அது பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருச்சு. It started to speak very badly. அந்த ஆவி பேச ஆரம்பிச்ச போது அந்த வீட்ல இருந்தது அந்த சிஸ்டருடைய அக்காவோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருந்தான். And when that spirit started to speak, that elder sister's husband was there in that house. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? அந்த ஆவி பேசிச்சான். That spirit spoke. என் டைம் முடிஞ்சிருச்சு, ஆனா யாரும் என்னைய துரத்தல. My time is over, but nobody is chasing me away. எப்படி இருக்கும்? எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு, நான் எப்பமோ போயிருக்கணும், ஆனா எந்த ஊழியக்காரன் சரி எந்த விசுவாசியும் சரி என்னை துரத்த மாட்டேங்கிறான். My time to work is over, I should have left at that time itself, but nobody is chasing me out. அதனால நீ ஒன்னு செய், நீ துரத்துன்னு சொல்லிச்சான். Therefore one thing you do, you chase me. அவன் இந்து மனுஷன். He is an Hindu man. இது ஆடின முடிய விரிச்சு ஆடினதை பார்த்துட்டு அவன் வாசல்ல நின்னுட்டு இருக்கிறான் ஓடுறதுக்கு. இது முடிய விரிச்சு ஆடினதை பார்த்து அவன் ஓடுறதுக்கு வாசல்ல நின்னுட்டு இருக்கான். And because she was nodding her head very badly, he is standing there to flee away. அது சொல்லிச்சா நீ ஓடாத. But the devil said, you don't run. அங்கேயே நில்லு. You stand there. நாங்க இத்தனை ஆவி உள்ள இருக்கோம். So many spirits of us are here. ஒவ்வொன்னா வரும், ஆடும். One by one will come and dance. நீ என்ன சொல்லணும்? What you should say? ஆடி முடிச்சிட்டு உன்னை பார்க்கும்போது நீ சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு மட்டும் நீ சொல்லிட்டு அங்கேயே நில்லு பேசாம. After the dance it will look at you and you should say, in the name of Jesus you go. அது கீழே விழுந்துரும். And it will fall down. அடுத்த ஆவி வந்த உடனே திருப்பி ஆடும். The next spirit will come and it will dance. கடைசில நான் வருவேன், அப்போ உன்கிட்ட பேசுறேன்னு சொல்லி. Finally I will come and speak to you. அவன் இந்து மனுஷன் That இந்த was வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே அவன் வேர்த்து விறுவிறுத்து நின்னுட்டு இது ஆட ஒன்னொன்னா சொல்லி கடைசில நான் வந்துட்டேன், இப்ப நான் போன உடனே விழுந்துருவா,
நீ ரூமை விட்டு வெளியே ஓடிடு, அவளா மயக்கம் தெளிஞ்சு சரியாயிடுவான்னு சொல்லிடுச்சு. And he was a Hindu man, he was perspiring very badly when he heard this, and he started to one by one rebuke the devil in the name of Jesus, and it left. Finally he said, I will come and you can run away from this place and I will leave this girl. எத்தனையோ ஆவிகள் போகிற டைம் எல்லாம் தாண்டிடுச்சு, நம்ம துரத்தாம அதை பிடிச்சு இழுத்து வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டே சூட்கேஸ் மாதிரி தூக்கிட்டே வர்றோம். Yes, the time of many spirits to leave is already up, but we are just keeping it and உனக்கு இருக்கிற அதிகாரத்தை நீ பயன்படுத்து. But make use of the power which is given you. இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையை நீ பயன்படுத்து. Make use of the power in the name of Jesus. அருள்தாஸ் நம்ம சபைக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு சாதா வாலிபனாக இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. Pastor Aruldas, when he was a young man, he was sitting in his house. 5 வீடோ 4 வீடோ தள்ளி ஒரு ஆளுக்கு பிசாசு இலகிடுச்சு. And 5 or 4 the devils got into such 4-5 people. வீடு தள்ளி ஒரு வீட்ல ஒருத்தனுக்கு பிசாசு இலகிடுச்சு. The demon went into a person 4 or 5 houses afar. எல்லாரும் போய் அதை கும்பிட்டுட்டு என்ன செஞ்சா நீ போவன்னு கேட்டாங்க. And they all asked, what would you do and you will go? அவங்க நினைக்கிறது ஏதாவது தேங்காய் ஏதாவது ரத்தம் ஏதாவது கொடுத்தா போகும்னு சொல்லிட்டு போய் கும்பிட்டு அது சொல்லிச்சான். 4 வீடு தள்ளி அருள்தாசன் இருக்கிறான், அவனை கூட்டுவா நான் போறேன்னு சொல்லிச்சான். They thought the devil will ask from some coconuts or flowers, but it said 4 houses afar we have one Aruldas and you call on him. உங்களை இப்படி பேரு சொல்லி 5 வீடு தள்ளி இந்த விசுவாசி இருக்கிறான்னு சொன்னா நீ வீட்டுல இருப்பியா? And if the devil say that believer is there 5 houses after, will you be there? இருப்பீங்களா? Will you stand there? இவரை போய் கூட்டு வந்தாங்க. And they brought this Aruldas. இவரும் நம்மால் மாதிரிதான் வரவே மாட்டேன்ட்டார். பிசாசெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது, நான் வரவே மாட்டேன்ட்டார். And he said, I have never seen the devil, I never know the devil, I cannot come. எல்லாரும் கட்டாயப்படுத்தி கெஞ்சி அவரை இழுத்துட்டு வந்தாங்க. But somehow pleading with him, they finally dragged him to the இவர் வரத spot. பார்த்த உடனே கத்தி கூச்சல் போட்டுச்சு அந்த ஆவி. When the devil, the evil spirit saw him coming, it started to cry. ஐயோ வந்துட்டானேன்னு கத்திருச்சு. Oh, he is coming. அப்ப எல்லாரும் சொன்னாங்க துரத்து தம்பி. And they said, you chase உன்னை it பார்த்தா away. கத்துது துரத்துன்னு சொன்னாங்க. It is afraid of you, you chase it away. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னைய போய் துரத்த சொல்றீங்க, அது கத்துது நீங்க கத்துறீங்க, ஒரே குழப்பம், எனக்கு குழப்பமா இருக்குன்னா. He said, I am in great confusion, I don't know anything what to do. அப்பதான் அந்த ஆவி சொல்லிச்சான், இயேசுவின் நாமத்துல போன்னு தயவு செய்து சீக்கிரம் சொல்லு, நான் போயிடுறேன்னுச்சான். Then that spirit said, please say, in the name of Jesus you go and then I will go. அவர் சாட்சி கேட்டிருக்கீங்களா? Have you heard his testimony? இயேசுவை சந்திச்சதுக்காக அக்டோபர் மாசத்துல வருஷம் ஒரு மீட்டிங் வைப்பார். இயேசுவை சந்தித்த தேதியில் ஒரு மீட்டிங் வைப்பார். And he used to conduct a meeting in the month of October, in the time when Jesus visited அதுல him. சொல்லுவாரு, பிசாசை துரத்துறதுக்கு யாரும் சொல்லி தரல, பிசாசு தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. In that meeting he used to say, nobody taught me to chase the devil, the devil taught me. எல்லாரும் சொன்னாங்க, தம்பி அது சொல்றதையாவது திருப்பி சொல்லு. நான் Everyone said, yes, what the devil is saying you repeat. அப்பதான் அவர் சொன்னாரு, இயேசுவின் நாமத்துல கட்டளை எடுக்கிறேன் போன்னு. அந்த ஆவி போனது, அன்னையில இருந்து அவருக்கு அந்த gift. And he repeated saying, in the name of Jesus I command you go out, and it went out. From that day he had this gift. அதுக்கு பிறகு அவர் டவுன் பஸ்ல ஏறினா, பஸ்ல இருந்து 15 பேர் 20 பேர் சீட்ல ஏறி குதிச்சு ஓடி ஆவி பிடிச்சவன்லாம் ரோட்ல ஓட ஆரம்பிச்சான். அதனால பஸ்ல கடைசில ஏறுவார். After that, even if he would climb to the bus or board on the bus, even the people possessed with the demons, they would flee away. Therefore, he entered the last seat of the bus. ஒரு நாள் அவர் பஸ்ல ஏறல. One day he did not get onto the bus. சிஸ்டர்ஸ் போய் பஸ்ல சீட் பிடிச்சிட்டாங்க. Sisters went and took the seat in the bus. கிரவுட் ஏறிக்கிட்டே இருக்கு. The crowd was up. அப்ப எல்லாரும் அந்த ஒரு சீட்ல தான் தகராறு பண்றான். இந்த சீட்ல ஆள் இல்லல்ல, இடம் கொடு. சிஸ்டர்ஸ் வெளியே கூப்பிட்டு, பிரதர் நீங்க வாங்க, இங்க சீட்டுக்கு தகராறு நடக்குதுன்னா. Everyone were fighting with the sisters saying, you give us this seat. But therefore the sisters called saying, brother please come in. கடைசில ஒரு பஸ்ல ஏறிட்டார். Finally he got the bus. ஏர்னா 7-8 பேர் சீட்டு மேல ஏறி விழுந்து கம்பில முட்டி அடிச்சு ரத்தமாயி ஓடுறான் வெளியே பஸ் விட்டு. And when he entered into the bus, 8 or 9 of them, they fled away from the bus, jumping and leaping. அப்பதான் அவர் சொன்னாரு, இதுக்கு தான் நான் லேட்டா வந்தேன், முதல்ல வந்திருந்தா 30-40 பேர் ஓடி இருப்பான். And then he said, that is why I said I am not coming in. If I come already. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. அதனால பிசாசு வீட்ல ஆடிச்சுன்னா பாஸ்டர்னு கூப்பிடாத, இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசுவின் நாமத்துல அதை என்ன செய்ய
அங்கேயே நீயே கடிந்து கீழ்ப்படுத்து. Therefore, if the devil is dancing in your house, don't call pastor, but you call Jesus and you subdue the devil. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater. அந்த வல்லமையை நீ வெளியே கொண்டு வா. And you bring out the other power. யூதா கோத்திரத்து சிங்கம் உனக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு இடம் கொடு. Allow the lion of the tribe of Judah to come out of you. இயேசுவின் நாமத்துல நீ சொல்லும் பொழுது அந்த ஆவி ஓடிடணும். When you utter the name of Jesus, the evil spirit will flee away. நீ சிங்கத்தின் மேல் நடப்ப 91ஆம் சங்கீதத்தை மனப்பாடமா படிச்சு வச்சிருக்கிய, என்னைக்காவது பிசாசு துரத்தி இருக்கிறியா? You have by hearted Psalm 91, but have you cast out the devil at any time? வீட்ல எழுதி போட்டு வச்சிருக்கீங்க, அழகா உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நிழல்ல இருந்தாதான் பிசாசு ஓடுமே. You have clearly written down saying, he that dwelleth in the secret place of the Almighty shall abide in his shadow. If you are in his shadow, the devil will fly away. ஏசாயா 43:2. Isaiah 43:2. இந்த மார்க்கம் அக்கினியின் மேல் நடக்கிற மார்க்கம். This is a path you walk upon the fire. அக்கினிக்குள்ள நீ போயிட்டு வெளியே வந்தாலும் உனக்கு ஒண்ணும் சம்பவிக்காத ஒரு மார்க்கம். The path in which even if you walk upon the fire, you will not be burned. இந்துக்கள் மற்ற மார்க்கத்துல பாருங்க, தீக்குழி நடக்கறாங்க, தீயில நடந்து வர்றாங்க. Today you can see certain devotees, they walk upon the fire. ஒரு நிமிஷத்துல ஓடுறான். They run in a minute. அவனுக்கு கால்ல கையில ஒண்ணுமே படலன்னு சொல்றான். And they say nothing has happened to my feet. ஆனா இந்த மார்க்கம் அப்படி அல்ல. அக்கினி பரீட்சைகளிலே 7 மடங்கு சூடானாலும் அதிலே நடக்கிற ஜெயங்கொள்ளுகிற மார்க்கம். But this is a path, an overcoming path in which though you walk through sevenfold higher furnace, you are not burned. ஏசாயா 43:2. Isaiah 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. When thou passest through the waters, I will be with thee, and through the rivers they shall not overflow thee. When thou walkest through the fire, thou shalt not be burnt, neither shall the flame kindle upon thee. அக்கினியில் நடப்பாய், அவைகள் உன்மேல் பற்றாது. When thou walkest through the fire, thou shalt not be burnt. அவைகளுக்கு மத்தியில நீ வேகாதிருப்பாய். And you will not be burnt. இது அக்கினி சூளையினான ஒரு மார்க்கம் தான். This is a path of fiery furnace. மத்தவனுக்கு 1 மடங்குன்னா உனக்கு 7 மடங்கு இருக்கும். If for others it is 1-fold, you have 7-fold fire. ஏன் மத்தவனுக்கு 1 மடங்கு பிரச்சனை, எனக்கு மட்டும் 7 மடங்கு பிரச்சனை அப்படி நீ கேட்கலாம். You may ask saying, why 1-fold for problem for others and for me 7-fold? அவனுடைய பிரதிபலனுக்கும் உன்னுடைய பிரதிபலனுக்கும் வித்தியாசம் இருக்கிறதே. There is a quite vast difference between his reward and இக்கால yours. பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. For the suffering of this present time cannot be compared with the glory which shall be அதிசீக்கிரத்தில் revealed. நீங்கும் லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமை உனக்கு உண்டாக்குகிறது. This light affliction which is but for a moment worketh for you a far more exceeding weight of glory. ஏன் போராட்டம் அதிகம் என்று கேட்கிறாயே, உன்னுடைய மகிமை அதிகம் என்பதை இன்றைக்கு தேவன் உனகளோடு பேசுகிறார். You are asking to God why your problem is so much, but God says your glory is great. அக்கினி உன்மேல் பற்றாது. Fire will not kindle நீ upon you. வெந்து போக மாட்டாய். You will not be burned. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து தானியேல்ல படிக்கும் பொழுது We read about Shadrach, Meshach and Abednego in Daniel. அங்கே 4ஆம் நபர் உலாவிக் கொண்டிருந்ததை வேதம் சொல்லுகிறது. That the word of God says a fourth man was walking in the உன்னுடைய அக்கினி fire. சோதனைகளிலே இன்னொருவர் உன்னோடு கூட உலாவுவார். There is another person walking with you in your fiery trial. அவர் உலாவும் பொழுது இந்த அக்கினி உன்மேலே ஆளுகை செய்ய முடியாது. When he walks with you, this fire cannot have power over you. உன்னுடைய Dressல கூட அந்த அக்கினி படாது. And the fire cannot touch your dressing. உன்னுடைய முடியில கூட அந்த அக்கினி படாது. It cannot sting your hair. அக்கினியின் மனம் கூட உன்மேல் வீச முடியாது. And even the smell of fire will not be upon you. ஏனென்றால் இந்த மார்க்கம் அக்கினியின் ஊடே அக்கினி மேலே நடக்கிற மார்க்கம். Because this is a path in which you walk upon the fire. பயங்கரமான அக்கினி, அதுல 4 பேர் நடந்துகிட்டே இருந்தாங்க. Terrible fire, but these 4 were walking. நமக்கு அப்படி நடக்கிற ஒரு கிருபை உண்டு என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். Do not forget, you have the grace to walk like that. எத்தனை மடங்கு சூடாகட்டும், How much ever hot it is. பிசாசு அக்கினியை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார். The devil may keep raising the fire, but God is with you. இது ஒரு அக்கினிமயமான மார்க்கம். This is a fiery path. இந்த அக்கினி உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. But this fire can do nothing about ஏனென்றால் you. நீ அதை விட ஒரு பெரிய அக்கினி. Because you are a greater fire. இந்த அக்கினி சோதனையை எப்படி ஜெயிக்க முடியும்? How can you overcome this fiery trial? உனக்குள்ள ஒரு அக்கினி வரணும். There will be a fire within you. உன்னத பாட்டுல நான் பார்க்கும் பொழுது Turning to Song of Songs. நேச அக்கினி மரணத்தை பார்க்க
பார்க்கிலும் வலிதாக கொடிதாக இருக்கிறது. We see the fire of love is greater than death. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Song of Songs 8:6. நேசம் மரணத்தை பார்க்கிலும் வலிது. Love is strong as death. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதானது. Jealousy cruel as the grave. அதின் தழல் அக்கினி தழல், அதின் ஜுவாலை கடும் ஜுவாலை. The coals thereof are coals of fire which hath the most vehement flame. கிறிஸ்துவின் அன்பு என்கிற அக்கினி உனக்குள்ள இருக்கும் பொழுது இந்த உலகம் என்கிற அக்கினி உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. When the fire of the love of God is within you, the fire of this world has nothing to do with you. சரியான ஒரு அன்பின் அக்கினி உனக்குள்ள இருக்கும் பொழுது இந்த உலகத்துல ஒரு வல்லமையும் கூட இந்த அக்கினி சோதனைகள் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. When the fire of the love of God is in you in a right way, none of the fire of this world can touch you. இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய முக்கியத்துவம். This is the importance of this part. கடந்த காலங்களிலே நீ உலகத்தில் மூழ்கி விட்டாயா? In the past days, did you sink into the world? சிங்கத்தின் வாயிலே சிக்கி விட்டாயா? Were you caught in the mouth of the lions? சர்ப்பத்தின் சுழலிலே நீ சிக்கி விட்டாயா? Were you in the mouth of the serpent? அக்கினி உன்னை பற்றி விட்டதா? Has the fire kindled upon you? இன்றைக்கு அவைகளின் மேல் நடக்கக்கூடிய உனக்கு ட்ரைனிங் கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். But today you have a God who trains you to walk through it. நீ நிச்சயமாக இந்த ஜலத்தின் மேல் நடந்துதான் ஆக வேண்டும். You should surely walk upon the sea. இந்த சிங்கத்தின் மேல் நடக்கத்தான் வேண்டும். You should tread upon the lion. இந்த வலு சர்ப்பத்தின் மேல் நீ நடக்கத்தான் வேண்டும். And tread upon the adder even. இந்த அக்கினியை நீ கடந்து ஜெயிக்கத்தான் வேண்டும். You have to walk through the fire and get the victory. தேவன் அவர்களை வைத்தவர் உன்னையும் ஜெயிக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். God who made them to overcome is able to make you also an overcomer. 2 சாமுவேல் 2 Samuel 18ஆம் அதிகாரம் chapter 18 24ஆம் வசனம். verse 24. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said there? அலங்கத்தின் மேல் நடப்பது. And walking upon the gates. தாவீது 2 ஒலிமுக கெவனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாமம் காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதை கண்டு அலங்கத்தின் மேல் நடத்தல். Went up to the roof over the gate. அலங்கம் என்பது மதிலை காண்பிக்கிறது, ஒரு பெரிய கோட்டையை காண்பிக்கிறது, கொத்தளங்களை காண்பிக்கிறது. It shows the wall, it shows a great fort even. ஒரு தேவனுடைய பிள்ளை அலங்கத்தின் மேல் நடக்க வேண்டும். You should, a child of God should walk upon the wall. நாம எங்கயாவது போய் ஒரு ரூமுல போய் ஒளிஞ்சுக்கொள்ள கூடாது. We should not keep hiding in a room. ராஜா அங்கேதான் நின்று கொண்டிருந்தான். Because the king was standing there. அடுத்ததாக யுத்த வீரர்கள் அங்கேதான் நின்று கொண்டிருந்தார்கள். And even the men of war were standing there. ஜாமங்காக்கிறவன் நிக்கிற இடம்தான் அலங்கம். And the place where the watchman stood is the wall. நீங்க பிரச்சனைகளுக்கு மேல வந்து நில்லுங்க, பிரச்சனைகளுக்குள்ள மூழ்கிடாதீங்க. You come stand over your problem, do not get sinking into என்னை the problem. போன்றவன் ஓடி போவானோ? And he that has என்னை போன்றவன் ஓடி போவானோ? should such a man as I flee. என்னை போன்றவன் ஆலயத்திலே போய் பதுங்குவானோ? Should such a man as I hide in the இந்த temple. மார்க்கம்னு வந்துட்ட பிறகு நீ அலங்கத்துக்கு மேல வரணும். After coming into this path, you should straight come upon the wall. உன்னுடைய ரட்சிப்பின் மேல் நீ நின்று நீ யுத்தத்தை தொடங்க வேண்டும். Stand upon your salvation and fight your war. அலங்கத்தின் மேல் தான் ஜாமக்காரன் நின்னுட்டே இருப்பான். Watchman stood upon the wall. அங்கதான் இருந்து அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, அவன் அது உயரமான இடம். That is a top place, from there he viewed everything. அந்த அலங்கத்துல கவுனி வாசல், அது இன்னும் உயரமானது. அங்க இருந்து தான் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். And there is a gate upon the wall, he stood there and watched. அங்க இருந்து அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எங்கெல்லாம் சத்துரு வர்றான், எங்க இருந்து யார் ஓடி வர்றா. From there he lifted up his eyes and looked for the enemy. எவ்வளவு அருமையான ஒரு இடம். What a beautiful time it is. அங்கதான் ராஜா நின்றான், அங்கதான் ஜாமக்காரனும் நின்றான். And where there stood the king and there stood the watchman. அங்கதான் சேனை நின்று கொண்டிருக்கிறது. There stood the host. ஒரு தேவனுடைய பிள்ளை நீ தேவனுடைய சேனையாக, தேவனுடைய ராஜாவாக, இல்லாவிட்டால் தேவனுடைய ஜாமக்காரனாக நீ மாற வேண்டியது அவசியம். Child of God, it is essential that you need to become the watchman, the king and the host of God. ஏனென்றால் உன்னை கர்த்தர் ராஜாவாய் மாற்றி இருக்கிறார். Because the Lord has made you king. வெளிப்படுத்தல் 1:6 படி அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். According to Revelation 1:6, washed us by his blood and has made us kings. நீ ஒரு ஜாமக்காரன். You are a watchman. நீ ஒரு ஜெபிக்கிறவன். A prayer warrior. நீ எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்ள கூடாது, படுத்து தூங்கிர கூடாது. You should not keep hiding, you should not sleep. இது விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலம். This is the time you have to be watchful. இது தெளிவாக நீ பார்க்க வேண்டிய ஒரு காலம். A time you have to be alert and look through. சத்துருவின் தந்திரங்கள்
தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம். Time you have to know the wiles of the devil. நீ அலங்கத்தின் மேல் இல்லாமல் எங்கேயாவது அறைக்குள்ள போய் விழுந்து கிடக்க கூடாது. You should not be in the room, not being upon the wall. இந்த அலங்கம் என்பது நம்முடைய ரட்சிப்பை காண்பிக்கிறது. This wall shows your salvation. இந்த ரட்சிப்புல நீ நின்று ஜெபிக்க ஜெபவீரனாய் மாற வேண்டும். And by this salvation you have to become a prayer warrior. ஜெபிக்காம இந்த மார்க்கத்துல ஒருத்தன் ஜெயிக்கவே முடியாது. Without prayer a man cannot prevail in this path. உங்க அம்மா உனக்காக ஜெபிக்கலாம், உன் மனைவி உனக்காக ஜெபிக்கலாம், உன் பிள்ளைகள் உனக்காக ஜெபிக்கலாம். ஆனால் உன்னுடைய ஜெபம் மிகவும் முக்கியமானது. Your mother, your father, your children may pray for you, but your prayer is much essential. உங்களுடைய prayer life எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. How is your prayer life? நீ அலங்கத்தின் மேல் நிற்கிறாயா இல்லாவிட்டால் முடங்கி கிடக்கிறாயா? Are you upon the wall or are you in the room? யோனா ஒரு தீர்க்கதரிசிதான், அவன் போய் பங்கர்ல போய் படுத்து விட்டான். Here he was a prophet but he was sleeping. பேதுரு ஒரு பிரதான அப்போஸ்தலன் தான், சிறைச்சாலையிலே தூங்கி விட்டான். Peter was a high priest but he was sleeping in the prison. சிசரா ஒரு பெரிய சேனாபதி தான், அங்க ஒரு வீட்ல போய் படுத்து தூங்கி விட்டான். Sisera was a big captain but he was sleeping in that room. இவைகள் எல்லாம் தோல்வியினுடைய அடையாளங்கள். These are all signs of defeat. இன்றைக்கு கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அலங்கத்தின் மேல் வாருங்கள், அப்படியானால் ஜாமக்காரனாய் மாறுங்கள். People of God, come here today you become a watchman standing upon the இது wall. ஒரு கடைசி காலம் பிரியமானவர்களே. These are the last days. இந்த நாட்களில நமக்கு அலங்கத்தின் மேல் நிற்கிற ஜனங்கள் தேவை. And these days we need the people who stand upon the wall. அங்கே நின்றாதான் நமக்கு கண்கள் தெளிவாகும், சத்துருவின் தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். It is there our eyes will be enlightened to look at the wiles of the devil. அங்கே இருந்தாதான் உனக்கு நல்ல செய்தி கிடைக்கும். It is there you receive a good tiding. என்ன நடக்கிறது என்பதை நீ விளங்கிக் கொள்ள முடியும். You can know what is happening. இன்னைக்கு எத்தனை பேர் அலங்கத்தின் மேல் வர விரும்புகிறீர்கள்? Today how many of you decide to be coming upon the wall? கடைசியாக Finally 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். Psalm 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி He brought me up also out of an horrible pit, out of the miry clay, and set my feet upon a rock and established my goings. கர்த்தர் என் கால்களை கன்மலையின் மேல் உறுதிப்படுத்தினார். The Lord set my feet upon a rock. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு மறுபடி குழியிலையும் உளையான சேற்றிலையும் நீ அமிழ்ந்து கொண்டே இருக்க கூடாது. After coming into this path you should not again and again get dragged or sunk into the horrible pit and the miry clay. இது நம்முடைய பழைய நிலவரத்துக்குள்ளே போகிறதை காண்பிக்கிறது. This shows us going back to our old state. கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றுக்குள் போய்விட்டதாம். A washed swine goes back into the mire. நாய் தான் கக்கினதை மறுபடியும் திங்க போய்விட்டதாம். Dog went to return to its vomit again. இங்கே தாவீது சொல்கிறான், பயங்கரமான உளையான சேற்றில். David says about a horrible pit, miry clay. இதுல இருக்கிறதுக்கா உன்னைய கர்த்தர் கொண்டு வந்தார். Has God brought you here to be here? அங்கே சொல்லி இருக்கிறது, அவர் என்னை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் என்னை நிறுத்தி என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிறார். But here he says, he brought me out, set my feet upon a rock and established my goings. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் இந்த நாட்களிலே உளையான சேற்றிலேயே இருக்கக்கூடாது. A child of God in these days should never be in a miry clay. அவன் எழும்பி வர வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. The time has come, he has to rise up and உன்னுடைய come. பாதங்களை கன்மலையாகிய கிறிஸ்துவிலே உன் பாதங்கள் உறுதிப்படட்டும். Let your feet be set upon the rock which is Christ. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த சத்தியத்துல உறுதிப்பட போறீங்க? After how many years are going to be established in the truth? என்னைக்கு விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்ள போறீங்க? When are you going to keep your faith? என்னைக்கு நீங்க பிரதிஷ்டையில உறுதியா நிக்க போறீங்க? When are you going to stand your consecration? இதுதான் அந்த நேரம். This is the time. உன்னை உளையான சேற்றிலிருந்து தூக்குனதுக்கு காரணம் கன்மலையின் மேல் உன்னை நிறுத்தும்படியாக. He lifted you up from the miry clay to set your feet upon the rock. இன்னைக்கு இந்த காலை வேளையில் உங்களில் எத்தனை பேர் இந்த வல்லமைகளுக்கு மேலாக நீங்கள் வர விரும்புகிறீர்கள்? This morning how many of you want to come against these powers? ஒன்று ஜலத்தின் மேல் வர வேண்டும். One, walking upon the waters. ஜலத்தின் மேல் நீ வந்தாதான் பேழை ஜலத்தின் மேலதான் போய் கொண்டிருந்ததாக வேதம் சொல்லுகிறது. The word of God says the ark floated upon the waters. இந்த ஜலத்தின் மேல்தான் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். Spirit of God moved upon the waters. அப்படிதானே? Is it not? ஆதியாகமம் 1:2 பார்க்கும் பொழுது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். Genesis 1:2 says the Spirit of God moved upon the waters. ஜலத்தின் மேல் இயேசு நடந்து வந்து கொண்டிருந்தார். Jesus was walking upon the waters. ஜலத்தின் மேல் பேதுரு தேவனுடைய ஊழியன் நடந்து போய் கொண்டிருந்தார். Peter the servant of God walked upon the sea. ஆதியாகமம் 7:18 படி இந்த ஜலத்தின் மேலே
பேழை மிதந்து கொண்டிருந்தது. Genesis 7:15 says the ark floated upon the waters. சபை இன்னும் கொஞ்ச நாளிலே இந்த உலகத்தை விட்டு மேலே போக போகிறது. Yet within very few days the church is going to be upon ஜலம் this world. பெருவெள்ளமாகி பூமியின் மேல் ஜலம் பெருகிற்று, பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. Here we see the great waters increased upon the earth, but the ark was floating upon it. நீ அந்த பேழைக்குள்ள இருந்தால் தான் நீ மிதக்க முடியும். Only if you are in this ark you too can float. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நடக்க விரும்புகிறீர்கள், மேலே இருக்க விரும்புகிறீர்கள்? Today how many of you want to walk? How many of you want to be upon this earth? நீ நடக்கலன்னா இயேசு அவர் நடந்து வருவார். Jesus, if you will walk, Jesus will walk upon the sea and come to you. நீ நடந்து போகும் பொழுது உன்னோடும் கூட அவர் நடப்பார். And when you walk, he will walk with you. உனக்கு நடக்க முடியலன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறதுல நேரத்திலே உனக்கு கை கொடுத்து மறுபடியும் உன்னை நடக்க வைப்பார். If you are unable to walk, if you are sinking, then call unto him, he will come, give his hand and then make you walk. ஆண்டவர் உன்னை கண்டம் பண்றது மாத்திரமல்ல, உன்னை பழக்குவிக்கிற தெய்வம். Not only that the Lord will say you come up, he trains you for that. ஆண்டவரே இவைகளின் மேல் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who say, Lord, help me walk upon these, close your eyes. கர்த்தர் உன்னை இன்னைக்கு உனக்கு ஒரு கிருபை கொடுத்து, இந்த வல்லமைகள் மேல் உனக்கு அதிகாரம் கொடுத்து உன்னை நடக்க வைக்க போகிறார். Today the Lord is going to give you the grace upon these things and he will make you walk. ஒரு 5 நிமிஷம் இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. Receive that power in 5 minutes. ஜலத்தின் மேல நடக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? How many of you desire to walk upon the waters? பாம்பின் மேல சிங்கத்தின் மேல நடக்க எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது? How many of you want to tread upon the lion and the adder? அக்கினியில நடந்தாலும் நான் ஜெயிச்சிட்டு வெளியே வரணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? How many of you want to come out with victory walking through the fire? ஒரு ஜெப வீரனா நான் நிற்க ஆசைப்படுகிறேன் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you desire to be a prayer warrior? என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கினவர் கன்மலையின் மேலே என் அடிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? He who lifted me up from the miry clay should set my feet upon a rock. இயேசு பேதுருவை ஜலத்தின் மேல் நடக்க வைத்தவர் இங்கே வந்திருக்கிறார். Jesus who made Peter to walk upon the sea is come here even today. பேதுருவை ஜலத்தின் மேல் நடக்க வைத்தவர் இங்கே வந்திருக்கிறார். He who made Peter to walk upon the sea is come here today. சங்கீதக்காரனை வலுசர்ப்பத்தின் மேல் நடக்க வைத்தவர், சிங்கத்தின் மேல் நடக்க வைத்தவர் இங்கே வந்திருக்கிறார். He who made the psalmist to tread upon the lion and the adder is come here today. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே நடக்க வைத்து அவர்களோடு உலாவினவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். He who made Shadrach, Meshach and Abednego to walk in the fire and was walking with them is here today. சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து கன்மலையிலே அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். God who lifts you from the miry clay and sets your feet upon the rock is come in our midst even today. நானும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். Those who say I too want that experience, close your eyes and be on your knees. இன்றைக்கு தேவன் வந்தது எதற்காக? Today why did God come? உன்னை கொண்டு வந்தது எதற்காக? Why did he bring you here? நான் உலகத்தை ஜெயித்தேன். I have overcome the world. திடங்கொள்ளுவாயாக, நீயும் உலகத்தை ஜெயிப்பாய். Be of good cheer, you too will overcome. இந்த தண்ணீரின் மேல் நான் நடந்தேன். I have walked upon the water. நான் உன்னையும் நடக்க வைப்பேன். I will make you walk too. எத்தனை பேருக்கு நடக்கணும்னு ஆசை? What is your desire today? இந்த உலகத்தின் ஜெயித்து நான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. Those who desire to overcome the world and walk, lift up your hand. சிங்கத்தின் மேல நடக்க விரும்புகிறேன். I desire to walk upon the lion. இரவும் பகலும் ஜாமக்காரனாய் அலங்கத்தின் மேல் நடக்க விரும்புகிறேன். I desire to walk upon the wall as a watchman. அக்னியில் உம்மோடு கூட நடக்க விரும்புகிறேன். I want to walk with you in the fire. கன்மலையில் என் அடிகளை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். I want to set my feet upon the rock. நீங்க பாருங்க, உங்களை இனிமேல் அருமையாய் தேவன் நடத்த போகிறார். You see, the Lord is going to lead you beautifully. உனக்கே ஆச்சரியமா இருக்கும், நாமா இப்படி கடந்து வந்தோம், நடந்து வந்தோம். You will be surprised saying, did I walk? Did I walk? ஆம், தேவன் தான் உன்னை நடக்க வைக்க போகிறார். Yes, it is God who will make you to walk. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Ephraim, how shall I forsake you? இந்த மார்க்கத்தில் நான் உன்னை நடக்க பழக்குவேன். I will teach you to walk in this way. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அபிஷேகம் ஜலத்தின் மேல் நடக்கிற அபிஷேகம். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வல்லமை சிங்கத்தின் மேல் நடக்கும் வல்லமை. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்பத்தையும் மீறிப்பாய், அவர் நாமத்தை நீ முற்று நம்பி
எல்லாரும் அபிஷேகத்துல வல்லு சர்வத்தையும் சிங்கத்தின் மேல் நடந்து வாருங்க. அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினார் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினார் உன்னை விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வல்லு சர்வத்தையும் மேலிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினார் உன்னை விடுவித்து காத்திடுவார். 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 அவர் நாமத்தை நீ விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினார் உன்னை 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 விடுவித்து காத்திடுவார். ஆமென். ஆம். ஆமென். உங்களில் யாராவது உங்களுக்குள், உங்கள் வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய வீட்டுக்குள் யாருக்குள்ளேயாவது எதிலையாவது பிசாசின் போராட்டத்தை, செய்வனை தாக்குதல்களை, ஏதோ ஒரு ஆவியினுடைய போராட்டத்தை உணர்கிறீர்கள் என்றால் தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். எல்லாரும் அல்ல, வேலையிலேயோ தொழிலையோ வீட்டிலேயோ குடும்பத்திலேயோ யாருக்குள்ளேயோ ஒரு ஆவியினுடைய போராட்டம் இருக்கிறதுங்கிறத நான் ஃபீல் பண்றேன். எனக்கு விரோதமா கூட ஒரு வல்லமை இருக்கிறத பல இடங்கள்ல நான் ஃபீல் பண்ணிருக்கேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு கிருபை தரப்போகிறார். நீ வருஷம் முழுசும் வாழ்நாள் முழுசும் இந்த வல்லமையிலேயே போராடிக்கிட்டு இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்றைக்கு அவைகளை மேற்கொள்ள ஒரு வல்லமை உனக்கு தருகிறார். உன்னை கொண்டே அந்த வல்லமையை நொறுக்க போகிறார். உன்னை கொண்டே அவனுடைய தலையை நசுக்க போகிறார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி செய்வனைகள் ஓடட்டும், செய்வனை கட்டு மந்திரம் செயலற்று போகட்டும். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்திலே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்திலே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்திலே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி பாலாபாகாராபா இரபாலாபாகாராபா இக்கராபாலாகாத்விரானியா ஏனிபானாத்விராபாலாகாத்விரா அடாபாகாராபா. ஆமென். இப்பொழுது நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ உன் புருஷனுக்குள்ள அந்த ஆவி இருக்கலாம், உன் மனைவிக்குள்ள ஒரு ஆவி இருக்கலாம், பிள்ளைகளுக்குள்ள ஆவி இருக்கலாம், இல்ல எங்கேயாவது ஒரு ஆவியினுடைய தாக்குதல் இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வல்லமை பெற்றவர்கள் அந்த வல்லமையை நோக்கி உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்புகிறீர்கள், அதிகாரத்தோடு ஜெபிக்க போகிறீர்கள். இன்றைக்கு அந்த ஆவி கீழ்பட்டுத்தான் ஆக வேண்டும். நாலாஞ்சாமத்திலே நடுக்கடல் மீதே நடந்து சீஷரை தேற்றிய இயேசுவே. நாலாஞ்சாமத்திலே நடுக்கடல் மீதே நடந்து சீஷரை தேற்றிய இயேசுவே. எந்த நாவாய் போந்து அலை கடந்து
நாலாம் ஜாமத்திலே நடுக்கடல் மீது நடந்த சீஷரே தேற்றிய இயேசுவே நாலாம் ஜாமத்திலே நடுக்கடல் மீது நடந்த சீஷரே தேற்றிய இயேசுவே இந்த நாவை பொங்கு நாடு சேர துணி வருவி இந்த நாவை பொங்கு நாடு சேர துணி வருவி இந்த நாவை பொங்கு நாடு சேர துணி துணி வருவி இந்த நாவை பொங்கு நாடு சேர துணி வருவி இந்த நாவை பொங்கு நாடு சேர துணி வருவி இந்த நாவை பொங்கு நாடு சேர துணி வருவி. ஆண்டவரே, நீரே ஆனால் நான் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். இயேசு உடனே சொன்னார், வா, என்னோடு நடக்க நீ வா. ஆமென். நீ என்னோடு நடப்பாய், நான் உன்னோடு நடப்பேன். நான் உன்னை ஜலத்தின் மேல் நடக்க வைப்பேன், நான் உன்னை சிங்கத்தின் மேல் நடக்க வைப்பேன், வலு சர்ப்பத்தின் மேல் நடக்க வைப்பேன், கண்மலையின் மேல் நடக்க வைப்பேன்.